ஒரு கிரகம் ஸ்தான பலம் அடையுது, அதுக்கப்புறமா அந்த கிரகம் அமர்ந்த இடத்தில் அதுக்கு தனி வேல்யூ ஏதாச்சும் இருக்கா, அது உச்சமா இருக்கா, நீசமா இருக்கா, வக்ரமா இருக்கா, பரிவர்த்தனையா இருக்கான்னு சொல்லி இன்னொரு பலம் பார்க்கலாம். பொதுவாகவே லக்னத்துக்கு 2, 6, 8, 12 இந்த 4 ராசியை 4ஐயும் மறைவு ஸ்தானம்னு சொல்றாங்க. பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஒன்று இருக்கு. இது ஜோசிகாரங்களுக்கு தெரியாது, அதுக்கு என்ன கிரகம்னா தெரியாது. அப்ப இதுக்கு எப்படி பலன் சொல்லுவாங்க? இந்த குரு இங்க 8ல இருக்கிறதுனால இந்த பலன் நடந்துச்சான்னு கேட்கிறோம். இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஈக்குவலா இன்னொரு 3 பலன் வச்சிருப்பேன். ஒரே லக்னத்துக்கு 8ல குரு இருந்தாலும் வேற வேற மாதிரி பதில்கள் எதுக்கு வருது அப்படின்னா அவங்களுடைய ஜெனடிக், அவங்க வாழக்கூடிய சூழல், அவங்களுடைய பேரு. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜாதகத்தில் இருக்கும் சில குழப்பங்களுக்கு தீர்வு காண்றதுக்காக ராஜநாடி ஜோதிடர் பார்த்திபன் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கங்க. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஜாதகம் பார்க்குறப்போ ஒரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்தந்த கிரகங்கள் இந்தந்த கட்டத்தில் அமர்ந்தா ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 12 ராசிகளுக்கு இல்லை 12 லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இத்தனை கிரகங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பிளேஸ் ஆகும். அதே மாதிரி தான் வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்குமே அதே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 8ஆம் இடத்துல குரு இருக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு பலன் சொல்கிறோம். இதே சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க 8ஆம் இடத்துல குரு அமர்ந்த இன்னொரு நபரையும் பார்க்குறோம். அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் என்டையர்லி டிஃப்ரென்சஸ் இருக்குது. இது ஏன் நடக்குது? அப்போ ஜோதிடத்தில் இது எங்கே மாறுது? இதுலையாச்சும் நீங்கள் சொல்கிறது சிம்ம லக்னத்துக்கு 8ல குரு இருக்குது, ஆனால் சனி வேறு இடத்துல இருக்கலாம், செவ்வாய் வேறு இடத்துல இருக்கலாம், அதனால் பலன் மாறுதுன்னு நம்ம சொல்லலாம். நான் சொல்கிறது ஒரே நிமிஷத்தில் 2 குழந்தை பிறகு, அதுவும் ஒரே தாய்க்கு, ஒரே தாய் வயிற்று பிள்ளையாக 2 குழந்தை பிறகுது, ஒரே இடத்துல வளருது, ஒரே சாப்பாடே சாப்பிடுது, ஒரே தாய்கிட்டையும் ஒரே தகப்பட்டையும் வளருது. ஆனால் குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது அப்படியே மாறுது. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா வினைப்பயன் அதெல்லாம் சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியாத விஷயத்த பேசி யூஸ் இல்லை. ஆனால் டிஃபால்ட்டாக மாறுதுன்றப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை வேணால் நம்ம பேசலாம். ஏன்னா நம்ம எப்படி வந்துச்சுன்றதை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இது எப்படி போகுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறப்ப இங்கே கிரகங்களை பார்த்து கதை சொல்கிறது, கிரகங்களை பார்த்து பலன் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் நான் இப்போ பயன்படுத்துறது இந்த பெயர்களையும் பயன்படுத்துகிறேன். அப்போ ஒரே கிரகங்கள் இருந்தாலும் இப்போ ஒருத்தருக்கு சுரேஷ்னு பேர் இருக்குது, இன்னொருத்தருக்கு ரமேஷ்னு பேர் இருக்குது. ரமேஷ் என்பது புதனும் சனியும் சேர்ந்தது, சுரேஷ் என்பது சுக்கிரனும் சனியும் சேர்ந்தது. அப்போ 2 பேரும் ஒரே பிள்ளைக்கு ஒரே டயத்தில் பிறந்த 2 பசங்களாக இருந்தாலும் 2 பேருடைய வாழ்க்கையிலையுமே இவருக்கு புதன் பிரச்சனை, இவருக்கு சுக்கிரன் பிரச்சனை வந்துடுது. அப்போ இவங்களோட லைஃப் அப்படியே ட்ராவல் ஆகி போகும். இவங்களுடைய மனைவி வராங்க இல்லைங்களா, வேற வேற மனைவி வந்துடுறாங்க. அப்போ வாழ்க்கை இன்னும் என்ன ஆயிடுதுங்க, இன்னும் பிரான்ச் இப்படி கொஞ்சம் விரிஞ்சிடும், இப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகும். இது ஒரே நேரத்தில் பிறந்த 2 குழந்தைகளுக்கான பலன்கள் இப்படி தான் மாறுது. ஏன்னா ராஜநாடி ஜோதிடத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த எபிசோட்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த லக்னத்தில் இந்த கிரகத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த பெயர் தான் அமையும். அப்போ சுரேஷ் ரமேஷ்னு எப்படி மாறுது? இல்லை, அதுதான் நம்ம என்னன்னா ஒரு லக்னம்ன்றது நம்ம பேசுறது இல்லை. ராஜநாடியில் இந்த கிரகங்கள் இங்கேருந்து அந்த பெயர் நம்ம அந்த ஜாதகத்தில் மொத்தம் 3 காம்பினேஷன் 4 காம்பினேஷன் வரும். அப்போ இந்தந்த பேர்கள்லாம் வரலான்றப்ப ஒருத்தருக்கு சுரேஷ் ஒருத்தருக்கு ரமேஷ் அவர் அந்த பிராக்கெட்டுக்குள்ள கூடிய பேரில் 1-2 வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு அந்த சிமிலர் சின்னதாக ஒரு மைனூட்டாக சேஞ்ச் பண்ணி அதை எப்படியே இழுத்துட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். இது ஒரே ஜாதகத்துக்கு இந்த பிரச்சனை வருதுன்றப்ப நீங்கள் கேட்குறது நீங்கள் லக்னத்துக்கு கேட்டுறீங்க, பொதுவான கேள்வியாக கேட்டுறீங்க. நான் சொல்லிடுறேன், பொதுவாக ஜாதகம் எப்படி கையாளப்படுகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு லக்னம் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிற டெக்னிக்கலுக்குள்ள நம்ம போக வேணாம். ஏன்னா டெக்னிக்கலுக்குள்ள போனால் அது வேற மாதிரி வரும். லக்னத்தை ஜோசியர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா பிரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதம்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ லக்னத்திலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கையை கண்டறிய முயற்சி செய்கிறாங்க. லக்னம் என்பது எனது அப்படின்னு சொல்லக்கூடிய சோல், நான் அப்படிங்கக்கூடிய தன்மை. அப்போ லக்னம்ங்கிறது 2ஆம் இடம் என்பது தனம், என்னுடைய குடும்பம்னு சொல்றாங்க. இது மாதிரி 12 பாவங்களையும் வைத்துக்கொண்டு எனது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை 12ஆ பிரிக்கிறாங்க. எனக்கு நடக்கக்கூடிய என்னுடைய மனைவி, என்னுடைய கல்வி, என்னுடைய சொத்து, என்னுடைய செல்வம் எல்லாத்தையும் சம்பத்து எல்லாத்தையும் 12ஆ பிரிச்சு அந்த 12ம் எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஜோசியத்தில். அப்ப இதுல ஒவ்வொரு கிரகங்கள் இந்த 12 இப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2ஆம் இடம் நல்லா இருக்கா கெட்டு போச்சான்னு அடுத்த பாயிண்ட் பார்க்குறாங்க. இந்த 2ஆம் இடத்தை வெயிட் பார்க்குறாங்க, ஓகேங்களா, பலம் பார்க்குறாங்க. அப்போ அந்த பல நிர்ணயம் என்பது அந்த கட்டத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்க்குறாங்க. இந்த அதிபதி யாருன்னு பார்க்கறது பேர் பாவாதிபத்தியம்னு சொல்கிறாங்க. அப்போ பாவம் அதனுடைய ஆதிபத்தியம். அப்போ ஒரு கிரகம் இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு வச்சுக்கோங்களேன், 2ஆம் இடம் தனஸ்தானம் என்பது சுக்கிரனுடைய வீடு. அப்போ சுக்கிரன் என்பது பாவாதிபத்தியம் பெற்ற கிரகம். அந்த பாவ ஆதிபத்தியத்துக்கான கிரகம் சுக்கிரன். ஆனால் சுக்கிரன் இப்போ எங்கே போய் உட்காந்துருக்குன்னு அடுத்த கேள்வி. அப்போ சுக்கிரன் ஸ்தான பலம்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது பாவாதிபத்தியம். இது எந்த பாவத்துக்கு கெப்பாசிட்டி, அதனுடைய ரோல் என்னன்னு பார்க்குறது பாவாதிபத்தியம். இந்த கிரகம் எங்கே போய் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது ஸ்தான பலம். அப்போ ஒரு கிரகம் ஸ்தான பலம் அடையுது, அதுக்கப்புறமா அந்த கிரகம் அமர்ந்த இடத்தில் அதுக்கு தனி வேல்யூ ஏதாச்சும் இருக்கா, அது உச்சமாக இருக்கா, நீசமாக இருக்கா,
வக்ரமாக இருக்கா, பரிவர்த்தனையாக இருக்கான்னு சொல்லி இன்னொரு பலம் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து இந்த கிரகம் எந்த கிரகத்தை பார்த்தது அல்லது இந்த கிரகம் எந்த பாவத்தை பார்த்ததுன்னு திருக்கு பலம் பார்க்குறாங்க. அடுத்து இந்த கிரகத்தை எந்த கிரகம் பார்த்துச்சு. அப்போ இதெல்லாம் காம்பினேஷன் பண்ணி இந்த கிரகத்தினுடைய கெப்பாசிட்டியை வச்சுக்கிட்டு இந்த பாவாதிபத்தி இருக்கு இல்லைங்களா, 2ஆம் இடம், அந்த 2ஆம் இடம் என்ன ஆச்சுன்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த 2ஆம் இடம் நல்லா இருக்கு, ஆனால் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னதில் ஒரு லக்னமாக இருந்து அதில் 8ல் குரு இருந்தால், ஒருவேளை குருவை அதற்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்பு பகை சமம் இருக்கு. அப்போ எதிர் வர்க்க கிரகங்களோ பகை வர்க்க கிரகங்களோ பார்க்குது, இல்லைன்னா கூட சேருது அப்படின்னா அது கொஞ்சம் வலுவிழக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இதில் சில ஜாதகங்களில் அதோடைய சேம் வர்க்க கிரகங்களே பார்க்கும், பாசிட்டிவான கிரகங்கள் பார்க்கும், லக்ன சுபர்கள் பார்ப்பாங்க, இயற்கை சுபர்கள் பார்ப்பாங்கன்றப்ப அது என்ன ஆயிடுதுன்னா வலு கூடிடுது. இதெல்லாம் காம்பினேஷன் பண்ணி, ஏன்னா மொத்தம் 7 கிரகங்கள் தான், ராகு கேதோடு சேர்த்து 9, 700 கோடி பேத்துக்கு இதை வச்சு தான் உருட்டணும் இல்லைங்களா. இதில் என்னன்னா நான் சொல்றது எல்லா காரணிகளையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எங்களுக்கு தெரிஞ்ச சில காரணிகள் அடிப்படையில், எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்போ காமனாக உங்களுக்கு என்ன நடக்கும்னா, வேலை இருக்கும், படிப்பு இருக்கும், காதல் இருக்கும், கல்வி இருக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். இதுக்குள்ளே தான் எங்களுடைய கற்பனைகளை கொண்டு போய் செலுத்த முடியும். உங்கள் லைஃப்பில் புதுசாக ஏதாச்சும் நடந்திருக்குன்னு வைங்களேன், எங்களால் கற்பனை பண்ண முடியாது. அப்போ ஏற்கனவே நடந்த கற்பனைகள் அடிப்படையில் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த ராசிகள்லேருந்து இங்கே உட்காந்துருக்கும் போது இது நடந்துச்சுன்னு நாங்கள் மெமரி பண்ணி வச்சுருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கல, புதுசாக மெமரி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்து உங்கள் ஜாதத்தில் அதை நாங்கள் பார்க்குறப்ப இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். இதில் என்னன்னா, ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து உட்கார்றாரு, வயிறு வலிக்குது சாருங்கிறாரு, நேற்று நைட் என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டுட்டு தானே அடுத்த வேலைக்கு போனோம். அப்போ நீ டாக்டர் தானே கண்டுபிடி, ஸ்கேன் எடுத்து கண்டுபிடின்னு சொல்ல முடியாது. அப்போ இதுலையுமே ஜோசியத்துலையுமே என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நாங்கள் பார்க்குறப்பே சொல்கிறோம், சார் குடும்பத்தில் 2 திருமணம் நடந்திருக்கான்னு கேட்குறோம். அவர் இல்லைன்னு சொன்னார்னா ஒரு பதில் வரும், இருக்குன்னு சொன்னார்னா ஒரு பதில் வரும். ஏன்னா நாங்கள் முழுசாக உங்கள் விஷயத்தை பார்க்க முடியாது. இப்போ எப்படி டாக்டர் சில உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஒரு இது கேட்டுட்டு நடந்த விஷயங்கள் அடிப்படையில் இன்னொரு முடிவுக்கு போகிறாரு இல்லையா, அது மாதிரி நாங்களும் என்ன செய்கிறோம்னா, சார் உங்கள் அம்மாவும் நீங்களும் ஒன்றா இருந்தீங்களா, இல்லை அம்மாவை விட்டு பிரிஞ்சு தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்தீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை சார் ஆமாம் சார் நான் தாத்தா பாட்டி வீட்டில் தான் சார் வளர்ந்தேன் அப்படிங்கிறப்ப அடுத்து இன்னொரு இது, உங்கள் வீட்டில் உங்கள் சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ இருந்தாரா, ஆமாம் சார் எங்கள் மாமா பையன் எங்கள் வீட்டில் தான் சார் வளர்ந்தார் அப்படிங்கிறப்ப அடுத்து. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் சந்திரன் இருந்தால் தத்து பிள்ளைன்னு இருக்குது. அப்போ தத்து பிள்ளைன்னா இவருக்கு யாரெல்லாம் தத்து பிள்ளை இருக்கோ அவங்க வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் 2 தலைமுறைக்கு முன்னால் வேற குழந்தைகள்லாம் வேற வீட்டில் வளர்ந்துருக்கும். ஓகேங்களா. அப்போ நாங்கள் ஒரு ஜாதகத்தை திறக்கிறோம், சூரியன் புதன் சந்திரன் காம்பினேஷன் பார்க்குறோம். அப்போ இவங்களுக்கு தத்து பிள்ளை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தோணுது. அதை நாங்கள் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணணுமா இல்லைங்களா. அப்போ என்ன கேட்குறோம்னா, வீட்டில் மாமா வீட்டிலேயே நீங்கள் ஏதாச்சும் மாமா வீட்டில் வளர்ந்தீங்களா, இல்லை. அப்போ உங்கள் வீட்டில் ஏதோ சித்தப்பா பிள்ளையே பெரியப்பா பிள்ளையே வளர்ந்த மாதிரி காட்டுது. ஆமாம் சார் பெரியப்பா உள்ள வளர்ந்துச்சு, அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு இது குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை வரும் சார், தத்து பிள்ளைலாம் எடுக்கலாமெல்லாம் கூட யோசிப்பீங்க கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவருக்கு என்ன சொல்லலாம், அப்படி பார்த்த மாதிரி சொன்னாங்க அந்த ஆளுன்னு சொல்லலாமே தவிர, ஆனால் நாங்கள் ஒரு கால்குலேஷனில் பேசுகிறோம். அப்போ இந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கு கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் தான் எங்களுக்கு உதவுது. நான் செய்கிறது என்ன செய்கிறேன்னாங்க, ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் இணைவை பார்க்குறேன். சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒரு யோகத்தை சொல்றாங்க. இந்த யோகம் என்னன்னா, செல்வ செழிப்புடன் வாழ்வது, எல்லாருடனும் புகழுடன் இருப்பது, தகுதியே இல்லாத இடத்துல கூட புகழ் கிடைப்பது, தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்குவது, பார்த்ததெல்லாம் செய்யறது, எல்லா தொழிலையும் கையெடுத்து நடத்துறதுலாம் தர்ம கர்மாதிபதி யோகம். நான் என்ன செய்யறேன்னா, அப்படி யோகத்தை நான் ஹேண்டில் பண்றது இல்லை, குருவையும் சனியையும் இணைத்துறேன். ஏன்னா மேச லக்னம் உலகத்துக்கே லக்னம்னு சொல்றாங்க. அது காலபுருஷ தத்துவம்னு சொல்றாங்க. இப்போ மேச லக்னத்துக்கு 9க்கும் 10 கூடையவன் யாரு அப்படின்னா குருவும் சனியும். அப்போ தர்ம கர்ம ஆதிபத்திய யோகங்கள் வரும்போது குருவும் சனியும் ஒரு ஜாதத்தில் எங்கே சேர்ந்திருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய பலன்களை சொல்லிடலாம். இது மாதிரி யோகங்கள் அப்படிங்கிறத பாரம்பரியத்தில் ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லைங்களா. நான் பியூரா டைரெக்டாக அதுக்கு பேர் வைக்காமல் பயன்படுத்துகிறேன். வீடியோவில் சொல்கிறது எல்லாமே பாரம்பரியத்தில் இருக்கிற விஷயங்கள் தான். நான் டைரெக்டாக உங்களுக்கு புரியறதுக்காக பேர் வைக்காமல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்தந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தா, இந்தந்த கிரகங்கள் இங்கே உட்காந்துருந்தா, இந்தந்த கிரகங்கள் இந்த பார்வை பார்த்தா அப்படின்றதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த லக்னத்துக்குள்ளே நான் போகிறதில்ல. காரணம் என்னன்னா, பூமியை நான் கணக்கில் எடுக்கலை, ஏன்னா பூமியிலே நம்ம இருக்கிறதுனால. அப்போ நீங்கள் கேட்குறது லக்னத்தில் இருந்து இந்தந்த இடங்கள்ல இந்தந்த கிரகங்கள் இருந்தால், அது பொதுவாகவே லக்னத்துக்கு 2, 6, 8, 12 இந்த 4 ராசியை 4ஐயும் மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்க. இந்த அதிபதிகள் எங்கேயும் போய் உட்காந்துடக்கூடாது. அது என்னன்னா, அதெல்லாம் ரவுடி வீடுகள். ஓகேங்களா. இப்போ நம்ம ஊர்லேயே சில ஏரியா சொல்லுவாங்க, இந்த ஏரியாக்காரன் எங்கே போனாலும் அந்த ஏரியாவுக்கு எடுத்து விட்ருவான், இந்த ஏரியாவுக்குள்ள வேற எவனாச்சும் போனால் அவனுக்கு எடுத்து விட்ருவாங்கன்ற மாதிரி இந்த ஜாதகத்தில் 6, 8, 12 2ஐயும் சேர்த்துக்கிறாங்க. 2, 6, 8, 12 ஸ்தானங்கள் துர்ஸ்தானங்கள், மறைவு ஸ்தானங்கள்னு சொல்கிறாங்க. இந்த அதிபதிகள் எங்கேயும் போய் உட்காரக்கூடாது. இந்த அதிபதிகள் மாறி மாறி இதுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டா சேஃபு. இந்த ஊருக்காரர் அந்த ஊருக்கு போகிற அது சேஃபு. இந்த கட்டத்துக்குள்ளே வேற யாரும் நல்லா உட்காந்துடக்கூடாது. இதில் ஜோசிக்காரங்க கவனமாக இருப்பாங்க. இந்த 6, 8, 12
தசா புத்திகள் நடந்தால் கொஞ்சம் தப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மாரக தசை, பாதக தசையெல்லாம் இருக்குது. அதிலே பாசகன், வேதகன், போதகன்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து தசா புத்திகளை கனெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு கிரகங்களை தான் ஹேண்டில் பண்ணுறோம். பாரம்பரியத்தில் கிரகங்களை வைத்து பாவகங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு கிரகத்தினுடைய வெயிட்டேஜ் எடுத்துக்கிட்டு அந்த கிரக காரகங்கள் அது வந்து ஸ்டாண்டர்டாக காரகம் இருக்குது. இப்போ சூரியன் அப்படிங்கிறது வந்து தந்தையை மட்டுமே குறிக்கும் எல்லா ஜோசியத்துலேயுமே. ஆனால் ஒருத்தனுக்கு மிதுன லக்னத்துக்காரனுக்கு சூரியன் என்பது 3 இளைய சகோதரத்தை குறிக்கும். மாறுது இல்லைங்களா? பாவக காரகங்களாக வரும்பொழுது அந்த ஆதிபத்திய காரகம்னு சொல்லுவாங்க. அது 3ஆம் ஆதிபதி யார் அப்படின்னா நம்ம சூரியன் ஆயிடுது மிதுன லக்னத்துக்கு. அப்போ சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகமாக அங்கே சூரியன் வந்துடுது. இதில் ஒரு குழப்பம் வரும். காரக ஆதிபத்தியம் காரகம்னு வரும். அப்போ நான் பியூரா கிரக காரகங்களை மட்டும் எடுத்து பேசுகிறேன். ஏன்னா இங்கே காரக ஆதிபத்தியத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்போ கிரக ஆதிபத்தியத்தை எடுத்து பேசுகிறப்ப, கிரக காரகங்கள் எடுத்து பேசுகிறப்ப ஒரு கிரகம் இதைத்தான் செய்யும், அந்த கிரகம் இங்கே இருந்தால் இதைத்தான் செய்யும் சொல்லி எங்களுக்குள்ள ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம். அதை நாங்கள் சொல்கிறோம். இது பொதுவாக எல்லாருக்கும் மேட்ச் ஆகுது. ஏன் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பிறந்தா நீங்களும் நானும் இட்லி தான் சாப்பிட்டாகணும். அதை விட்டால் தோசை, அதை விட்டால் இடியாப்பம் சொல்லி 4 மெனு தான் இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே தான் கவர் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்தில் ஒரு ஜோசியர் இருக்காரு. போய் உட்காந்தானே சொல்லிடுவார் நீங்கள் என்ன ஜாதி. ஜாதகம்லாம் பார்க்க மாட்டார். போய் உட்காந்தானே சொல்லிடுவார் நீங்கள் என்ன ஜாதின்னு. ஏன்னா அவர் இந்த ஊரை சுற்றி 5 ஜாதி தான் இருக்குது. அவர் ஆளை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சா ஜாதி. அப்போ இதெல்லாம் எங்களுடைய அனுமானங்கள். இப்போ ஒருத்தருக்கு காலைல கேட்குறாங்க, அசோக்குன்னு ஒருத்தர் அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாங்க, யாருக்கு 2 கல்யாணம்? எங்கள் வீட்டுக்காருக்கு 2 கல்யாணம் தான் சொல்கிறாங்க. இது என்ன பழக்கம் தானே? அப்போ அசோக்குன்னா 2 கல்யாணம், ஆமாம் எல்லா அசோக்கும் செக் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லணும் இல்லைங்களா? அப்போ இது மாதிரி இந்தந்த கிரகங்கள் இங்கே இருக்கும்போது இது நடக்குதுன்றதை நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை சொல்கிறோம். இது சிலருக்கு மாறலாம். எப்படி மாறலாம் அப்படின்னா பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து ஜோசிகாரங்களுக்கு தெரியாது. அதுக்கு என்ன கிரகம்னா தெரியாது. அப்போ இதுக்கு எப்படி பலன் சொல்லுவாங்க? இப்போ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் இருக்கிறீங்கன்னு நான் பலன் சொல்லணும். அப்போ பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங்க்கு ஏதாச்சும் புத்தகத்தில் புக்குக்கு கிரகங்கள் இருக்கணும், இல்லைன்னா பாவங்கள் இருக்கணும். 8ஆம் பாவம் பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கை குறிக்குதுன்னு சொல்லணும், ஆனால் குரு குறிக்குதுன்னு ஏதோ ஒன்று சொல்லணும். அப்போ இது தெரியாத போது என்ன பண்ணுறதுங்க? இந்த கேள்விகள்லாம் இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து என்ன செய்கிறோம்னா, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கிரகங்களோட ஒட்ட வைக்கிறேன். இப்போ வெளிநாடு அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் பேசுகிறாரு. பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணக்கூடிய ஒரு 10 ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அவர் ரிப்போர்ட் கொடுக்கும்போது 6ஆம் பாவகத்தை சொல்கிறாரு. அப்போ 6ஆம் பாவத்தை சொல்கிறப்ப 6ஆம் பாவத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் கண்டுபிடிச்சாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரியுறதுக்காக. அப்போ 6ஆம் பாவாதிபதி காலபுருஷத்துக்கு யாருன்னு பார்க்குறோம்? புதன். அப்போ நம்ம புதன் வலுத்தவங்க, புதன் அதிகாரமானவங்களுடைய ஜாதத்தில் எடுத்து பார்க்குறோம். பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஃபீல்டுக்குள்ளே போகிறோம். இந்த பக்கம் 54 எஸ்டேட் ஃபுல்லாக போகிறோம். ஒரு 10 பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறான். அவனுடைய ஜாதத்தில் எடுத்து பார்க்குறப்ப டேரெக்டாக புதன் வந்து வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குது. அப்போ நம்ம முடிவுக்கு வரோம். அப்போ இதை நான் மெமரி பண்ணி வச்சுட்டேன் இல்லைங்களா? அப்போ அடுத்து ஒரு ஜாதகம் வரும்போது உங்கள் குடும்பத்தில் யாரோ பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங்காரங்க இருக்காங்கன்றப்போ ஆமாம் சார் நானே தான் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே என்னன்னாங்க, ஒரு கிரகம் ஒரே இடத்துல தான் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி லக்னத்துக்கு 8 தான் அவருக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. எங்களுடைய அனுமானம் தான். இப்போ நான் வந்து பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் சொல்லிட்டேன். ஒரு ஜாதகர் வராரு, சார் பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் சார். அவர் என்ன சார் அப்படிலாம் இல்லையே சார் அப்படிங்கிறாரு. அப்போ இல்லைன்னு தானே சொல்கிறாரு அவர். அப்போ என்ன கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த பெர்ஃப்யூம் பாட்டில் இருக்குங்களா அதை ப்ரெஸ் பண்ணி உள்ள கேஸ் ஃபில் பண்ணுற வேலை சாருங்கிறாரு. அப்போ நான் இதை திருப்பி என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அதோட கனெக்ட் பண்ண வேண்டியது. அப்போ இதுக்கு என்ன லிங்க் வந்துச்சு, ரிலேட்டிவிட்டி வந்துச்சு அப்படின்றப்ப நான் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, பொதுவாக லிக்யூடு, மெடிசன், கெமிக்கல் இதெல்லாமே புதன் வக்ரம், புதன் இது. அப்போ பழைய நூல்கள் எடுத்து பார்க்கும் பொழுது மருந்துன்னு எழுதுறாங்க புதனை. அதனால தான் மெடிக்கலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயே இருக்கும். க்ரீன் மெடிக்கல் இருக்கும், பிருந்தா மெடிக்கல் இருக்கும். எல்லாமே வந்து பச்சையாக தான் இருக்கும். பச்சை இல்லைனா மூலிகை, தாவரங்கள், இலைகளாகத்தான் இருக்கும். அப்போ இதுக்குள்ளே ஒரு சிமிலாரிட்டியை பார்க்குறோம். அப்போ புதன் என்பது என்னன்னு பார்க்க, அப்போ புதனுக்கு பச்சைன்னு வச்சுக்கிறாங்க. புதன் வந்து எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெளியே போகிறீங்க, எலக்ட்ரிக் கார்களுக்குலாம் என்ன கலர் போர்டு கொடுத்துக்கிறான்? எலக்ட்ரிக் கார் கிரீன் கலர். அப்போ இயற்கையாகவே என்ன ஆயிருதுங்க, அப்போ அங்கே சிங்க் ஆகுது. அப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அப்போ ஏஜென்சிஸ், ட்ராவல் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏஜென்சிஸ்னால் நீங்கள் புக் எடுத்து படிச்சிங்கன்னா குரு தான் ஏஜென்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ராவல் ஏஜென்சிஸ் ஃபுல்லாக குரு. அப்போ டீ போர்டு எல்லாமே க்ரீன், ப்ளூ, எல்லோவில் வந்துருச்சு. அப்போ இதுக்குள்ளே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்னா எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கிற தலைக்குள்ள வச்சுக்கிட்டு நாங்கள் வரும்போது கிரகங்களை சேர்த்து, ஆளை சேர்த்து, பேரை சேர்த்து ஒரு பலன் சொல்லும்போது ஒரே குரு 8ல் இருந்தாலும் இந்த நபரை பார்க்கும்போது இவர் பேருக்கு இருக்கக்கூடியது, இவருடைய குணம், இவருடைய எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப இந்த 8க்கு நாங்கள் வேறு பலனும், அவரை வச்சு பார்க்குறப்ப அந்த 8க்கு வேறு பலனும் நாங்கள் சொல்லுவோம். சின்னதை மாற்றுவோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் இல்லைங்களா, இப்போ இந்த குரு இங்கே 8ல் இருக்கிறதுனால இந்த பலன் நடந்துச்சான்னு கேட்குறோம். இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு 3 பலன் வச்சுருப்பேன். அப்போ 3ல் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா, இப்போ 8ல் குரு இருக்குது அப்படின்னா இவருக்கு வந்து நான் வந்து அபார்ட் ஆச்சா அவங்க வீட்டுக்காரங்களுக்குன்னு கேட்குறேன். இல்லைன்னு சொல்கிறாரு.
அப்போ குழந்தை பிறக்கிறதே பிரச்சனையா இருக்குதா இல்லைங்கிறாரு. அப்போ குழந்தைக்கு பிற்காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இவருக்கு கேட்குறப்ப ஆமாம் சார் குழந்தை நிற்கல சார் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நிற்குன்னு சொல்லலாம். இன்னொருத்தர் கேட்குறோம் 3 தடவை அபார்ட் ஆச்சு சார் 4வது பிள்ளை தான் நின்றுச்சு அப்படிங்கிறப்ப அந்த பிள்ளைக்கு வேறு பிரச்சனை வரும். அப்போ 3 பேத்துக்கு பிள்ளை பிரச்சனை இருக்குது, ஆனால் வேறு மாதிரி இருக்குது. காரணம் என்னன்னா அவங்களுடைய இதுக்கு முன்னால் லைஃப் நம்மளுக்கு தெரியாது. இப்போ பொதுவாகவே சார் இப்போ கன்சீவாக இருக்காங்க, குழந்தைய போய் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போய் பார்க்குறாங்க. டாக்டர் ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. தாத்தாவுக்கு கேன்சர் இருந்துச்சா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சா, அவங்களுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருந்துச்சா அப்படின்னு எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க? இந்த பிள்ளையை தான் ஸ்கேன் எடுத்தாச்சு இல்லை, இவங்க அம்மாவுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு, அப்பாவுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு, பிள்ளையை தான் ஸ்கேன் எடுத்தாச்சு. அப்புறம் எதுக்கு கேட்குறாங்கன்னா என்ன எடுத்தாலும் நம்மளுக்கே தெரியாம கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வருங்க, அந்த தொடர்ச்சி வரும். அப்பதான் அதுக்காக தான் என்ன கேட்குறாங்கன்னா தாத்தாவுக்கு ஏதாச்சும் நோய் இருந்துச்சா, பாட்டிக்கு ஏதாச்சும் நோய் இருந்துச்சான்னு கேட்டு இப்பயே அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா மருந்து கொடுக்குறாங்க. நிறைய குடும்பத்தில் என்ன கேட்பாங்கன்னா குழந்தைக்கு ஏதாச்சும் மென்டல் டிசீஸ் உங்க குடும்பத்தில் ஆட்டிசம் தொடர்ந்து இருக்கான்னு கேட்பாங்க டாக்டர்ஸ். அந்த கன்சீவா போய் ஸ்கேன் எடுக்க போறப்ப கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறாங்கன்னா அது தெரியாது சில விஷயங்கள், அது மாதிரி ஜாதகத்திலையும் நிறைய விஷயங்கள் தெரியாது. சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு அப்ப நம்ம கேட்குறப்ப வீட்டில் ஆட்டிசம் இருந்துச்சா, அப்ப சனி ராகு சேர்ந்து இருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தவங்க மேல இருந்து விழுந்து செத்துருவாங்கன்னு இருக்கு. அப்ப நம்ம டைரக்டா அப்படி கேட்க முடியாது, வேற மாதிரி இருந்திருக்கலாம். அப்போ மேலேருந்து கீழே விழுந்திருக்கலாம், இல்லாட்டினா வந்து பெட்லேருந்து அடிக்கடி கீழே விழுறானா, எங்கேயாச்சும் விழுந்து பல்லு உடஞ்சிருக்கலாம், பாத்ரூம் விழுந்திருக்கலாம். அப்போ வேறு மாதிரி விழுந்திருப்பானுங்க. நம்ம கேட்குறப்ப ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் காம்பினேஷன் பண்ணி தான் ஒரே லக்னத்துக்கு 8ல் குரு இருந்தாலும் வேறு மாதிரி பதில்கள் எதுக்கு வருது அப்படின்னா அவங்களுடைய ஜெனட்டிக், அவங்க வாழக்கூடிய சூழல், அவங்களுடைய பேர் எல்லாத்தையும் கம்பெனி சொல்கிறோம். இது வந்து தான் இதே பேசிஸில் தான் இரட்டை ஜாதகர்களுக்கும் இரட்டை குழந்தைகளுக்கும் பலன் சொல்கிறோம். அவங்களுடைய பேர், அவங்களுடைய வாழ்வியல் எல்லாத்தையும் பார்க்குறோம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஓரளவுக்கு பலன்கள் ஓரளவுக்கு ஒத்து வந்தாலும் கூட கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுடைய ஒய்ஃபையும் அனலைஸ் பண்ணுறோம். உங்கள் ஒய்ஃப் பேர் என்ன, உங்கள் பிள்ளைக்கு பேர் என்னன்னு கேட்டு அவங்களுடைய இதையும் பண்ணுறோம். சில நேரங்களில் கல்யாணம் ஆகாமே 2 பேர் இருப்பாங்க, ஆனால் வேறு இடத்துல வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஊர் பேர், அவங்க வசிக்கக்கூடிய இடத்த பேர் வச்செல்லாம் நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் ஒரே மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் மாறிக்கிட்டே இருக்கு பலன்றதுக்கு காரணம் மாறத்தான் செய்யும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் நாங்கள் இப்படி தான் கையாளுறோம். அவங்களோட சூழ்நிலைகள் மாறினாலும் இந்த மாதிரி மாறும் கண்டிப்பாக. ஆனால் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போது ஜாதகத்தில் என்னோட லக்னம் இது, என்னோட நட்சத்திரம் இது, என்னோட கிரகம் இந்த இடத்துல அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருது, அதை வச்சு கொடுத்துட்றோம். கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம், எனக்கு இந்த கர்மா தான் இருக்குது அப்படிங்கிறத எப்படி இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.